விசாரிக்கிறதுக்கு எதுக்கு இப்படி அலைக்கழிக்கணும்? வேன்ல ஏத்தி இங்க சுத்தி கோவளம் போய் ஈசிஆர் போய் அங்க போய் இங்க போய் எதுக்கு நீங்க தலையை சுத்தி இப்படி வந்து ஏன் மூக்க தொடுறீங்க? இல்ல முதலமைச்சர் பேசாத பேச்சா? வாயில நல்லா வந்துரும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா என்ன வந்து எங்களுக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்திருக்காரு எங்க தலைவர். இங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர் நாகரிகத்தோட உச்சத்துல நிக்கிறாரோ? போட்ட வழக்குல நீங்க என்னன்னு சொல்லி போட்டிருக்கீங்க? அந்த அம்மையாரோட பேரை குறிப்பிட்டு போட்டிருக்கீங்களா? நீங்க ஏன் தேரை இழுத்து தெருவுல விடுறீங்க? அவங்களையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. தாவேகாவினர் ஏன் திரிஷாவை அசிங்கப்படுத்துறாங்கன்னு நான் கேட்கிறேன். அதெல்லாம் ஒர்த் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா யாரும் ஒர்த் இல்லைன்னு அவர் சொன்னாரு. அது வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? அப்போ சட்டத்தின் முன்னாடி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றம் தானே. அப்போ முதல்ல வந்து கைது செய்யப்பட வேண்டியது யாரு? முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் தான் வந்து அரகஜா பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. எந்த சக்தியும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் வாஸ்துப்படிதான் எல்லாம் பண்றாங்க. அப்புறம் ஏன் அவங்க பயப்படுறாங்க? இந்த கைது சிறை இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, திமுகவுக்குள்ள அது ஒரு புதுசெல்லாம் கிடையாது. இதை விட எத்தனையோ வந்து பார்த்தாச்சு. நள்ளிரவு கைதையே பார்த்தவங்க தான் திமுக காரங்க. ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. சோத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சந்திப்பவர் திராவிட தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் திருமிகு உமா அவர்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவர் இன்றே விடுவிக்கணும் அப்படின்னு நீதிபதி இளந்திரையன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இதற்கு மத்தியில ஏன் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படணும்? ஏன்னா அரசு தரப்பே வந்து எங்களுக்கு ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் வாதிடுகிற பொழுது ஏன் இந்த அவசரமா இந்த கைது நடக்கணும், அதுவும் தஞ்சாவூர் வரைக்கும் ஏன் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. குறிப்பாக நாங்கள் இன்றே விடுவிக்கிறோம், எங்களுக்கு கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ ஏன் வெளியில வர முடியாத அளவுக்கு நான் பேலபிள் கேசஸ் எல்லாம் ஏன் போடணும், வழக்குகளை ஏன் பதிவு செய்யணும் அப்படின்ற கேள்வியும் வருது. எப்படி இதை பார்க்கணும் நம்ம? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய கைது நடவடிக்கை, அவர் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறத முதல்ல நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக கடுமையான கண்டனங்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். விசாரணைக்காகத்தான் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ் கூட கூட்டிட்டு போயிட்டு அவரை விசாரிக்கலாம் இல்லையா? தஞ்சாவூர்ல கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்க வந்து தஞ்சை காவல்துறையினர் இங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, தஞ்சாவூர்ல கேஸ் கொடுத்தா என்ன, எங்க கேஸ் கொடுத்தா என்ன? கமிஷனர் ஆஃபீஸ் தானே உங்களுக்கு ஹெட்டு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நீங்க அங்க கொண்டு போய் விசாரிக்கலாம்ல, அங்க போய் விசாரிச்சுட்டு விட்டுருக்கலாம்ல. இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு அலைக்கழிப்பு. நீங்க வந்து இது மாதிரிலாம் வேணா நாங்க இது மாதிரிலாம் பண்ணுவோம், இவ்வளவு ரொம்ப வந்து இறங்கி அடிப்போம் நாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தாவேகா அரசு இதை முயற்சி பண்றாங்க. இன்னொன்னு, நீதிமன்றத்துல சொல்றாங்க, மாண்புமிகு நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் சொல்றாங்க 12 மணி வரைக்கும் நீங்க வந்து அவரை கைது பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதையும் மீறி, நீதிமன்ற உத்தரவையும் மீறி தாவேகா அரசு நடவடிக்கை எடுத்து இவரை கைது பண்றாங்க அப்படின்னா, அதுவும் வீட்டுக்குள்ள போய் அதிரடிப்படை வேற போகுது. அதுல காவல்துறை மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸையும் கொண்டு போய் கைது பண்றீங்கன்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு பிக்சரை வந்து நீங்க காட்ட விரும்புறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அந்த கூட்டத்துல அவர் என்ன பேசினாரு? காவிரி உரிமை பத்தி பேசினாரு, மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, அதை ஒரு நாளும் திமுக வந்து அனுமதிக்காது, இதை எல்லாவற்றையும் பேசிட்டு இதில் ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அமைதியா இருக்காரு, ஏன் வாய மூடிட்டு அமைதியா இருக்காரு, அவர் எங்கெல்லாம் பேசுவாரு எங்கெல்லாம் பேச மாட்டாரு, இதெல்லாம் அவர் வந்து விமர்சனமாக முதலமைச்சர் மேல வைக்கிறாரு. இது ஒன்றும் அவருடைய தனிப்பட்ட குரல் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த விவசாயிகளினுடைய குரலாக உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த கண்டன கூட்டத்துல வந்து அவர் பேசுறாரு. கர்நாடக அரசை நோக்கியும் அவர் கேள்வி எழுப்புறாரு. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒருத்தர் குறுக்க நெடுக்க பேசிட்டு அலைவாரு, தாவேகாவோட அமைச்சர் ஒருத்தர், ஆளினால் அழகராஜா மாதிரி நிர்மல்குமார், அவர் என்ன சொன்னாருன்னா, அங்க கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், அதனால மு.க. ஸ்டாலின் சொன்னாதான் வந்து டி.கே. சிவகுமார் கேட்கிறாரு. எனக்கு என்ன கேள்வின்னா, ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லி அவர் கேட்கிறாரு, உங்க முதலமைச்சர் சொல்லி அவர் கேட்கலைன்னா இது யாருக்குங்க அவமானம்? இது அவர் அங்க பேசுறாரு. ஆனா அதே கர்நாடக அரசை எதிர்த்து அவரை நோக்கிதான் வந்து திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்கட்சி தலைவர் வந்து அன்னைக்கு கேள்விகள் கேட்டாரு அந்த தஞ்சை கண்டன கூட்டத்துல. இப்ப இது எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுவோம், உரிமைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் யாரை வந்து பார்த்து சந்திச்சு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அறிவாலயத்துக்கு வந்து திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து
எங்களுக்காக நீங்க குரல் கொடுங்க, உங்களால தான் முடியும், எங்களுக்கு ஆதரவா நீங்க பேசுங்க, எங்களுக்காக நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த விவசாயிகள் சங்கங்கள் வந்து கேட்டு பேசுனாங்க இங்க வந்து, இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான குரலாக திமுக தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இது இப்ப நேத்து கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய முதல் சட்டமன்ற பேச்சே எது அப்படின்னா, நங்கவரம் விவசாயிகளுக்காக பேசிய பேச்சு தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய முதல் சட்டமன்ற பேச்சு. இந்த கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. அதுலலாம் வந்து அப்படிலாம் நாங்க வந்து அதுல உடன்பாடெல்லாம் கிடையாது. கன்னி பேச்சு அப்படிங்கிறது முதல் சட்டமன்ற உரையே வந்து நங்கவரம் விவசாயிகள் பிரச்சனையை பத்தி தான் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினாரு. அப்போ அதனுடைய தொடர்ச்சி இது. ஒரு திமுக என்ற ஒரு கட்சிக்கு ஒரு வரலாற்று ரீதியான தொடர்ச்சி, நீதி கட்சியிலிருந்து ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. தேர்தல் அரசியலில் ஒரு தொடர்ச்சி இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சமூக விடுதலையில் ஒரு தொடர்ச்சியான போராட்ட களம் அப்படிங்கிறது திமுகவுக்கு இருக்கு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து ஒரு 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 கவர்ச்சி அரசியல், ஒரு கவர்ச்சி சினிமா கவர்ச்சியினால் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் டேக்கிள் பண்ண தெரியல. நீங்க நாளைக்கு சொல்ற சட்டமன்றம் கூடுது. நீங்க சொல்ற வரலாறு திமுகவுக்கு இருக்கு. ம். நீங்க சொல்றது போல பல விஷயங்களை காவிரி பிரச்சனைகள் குறித்து உதயநிதி அவர்கள் நேற்று பேசினாரு. ம். ஆனால் அந்த இடத்துல த்ரிஷான்ற ஒரு கோஷம் வருதுன்றப்போ ம். அதை என்கரேஜ் பண்ணும் விதமாக அவர் பேசிட்டாரு. ம். அது ஆபாசமான வார்த்தையாக இருக்கு, இரட்டை அர்த்தங்கள் உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுல. அதை தவிர்த்திருக்கலாம்ல உதயநிதி. இல்ல அதாவது இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்கள்லயும் வந்து மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இவர் சில விஷயங்கள் பேசுறாரு இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த படத்தை எடுத்து அவர் காட்டுறாரு. அது வந்து ட்ரெண்ட் ஆகுது. அது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகுது. அப்போ போற இடங்கள் எல்லாம் இவரே அத பேசல அப்படின்னா கூட மக்கள் வந்து இதை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஏன் வந்து அந்த இடத்துல அந்த அம்மையாருடைய த்ரிஷாவுடைய பெயர் அங்க வருது? இது இது திடீர்னு அங்கிருந்து அப்படியே திமுக கூட்டத்துல இருந்து வந்தது கிடையாது. இது ஏற்கனவே இது வந்து சுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இது, சரியா? அப்போ அவங்க வந்து அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு முன்வரிசையில உட்கார வைக்கப்பட்டதாகட்டும், மற்றவங்க எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து இவங்க வந்து முன்னாடி வந்து உட்கார வைக்கப்பட்டது, கண் கலங்கி அழுதது, மகிழ்ச்சி அடைந்தது, ரைட், இதெல்லாம் அவர்களுக்கான சொந்த பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் முன்னிலைப்படுத்தும் போது இந்த கேள்வி அப்படிங்கிறது எல்லார்கிட்டயுமே வருது. அதனால அந்த இடத்துல அவர் என்ன பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டே வரும்போது, முதலமைச்சருக்கு இப்ப எதெல்லாம் முக்கியமா இருக்கு தெரியுமா அப்படிங்கறத அவர் பேசுறாரு. அவர் என்ன சென்ஸ்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் மீது பொய் வழக்குகள் போடுவது, எதிர்க்கட்சியினரை வழக்குகள் போட்டு ஒடுக்குவது, அவர்களை வந்து காவல்துறையை வைத்து மிரட்டுவது, இப்படி கருத்துரிமைக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணலாமோ அதுலதான் வந்து அவருடைய கவனம் இருக்குது. அவங்க வந்து ஒரு திசை திருப்புகின்ற அரசியலை தான் தாவேகா அரசு, முதலமைச்சர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. ரீல்ஸ் போடுறதுலதான் அவங்களுடைய கவனம் எல்லாம் இருக்குது. இதுதான் அவருக்கு முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டே வரும்போது, கீழே இருந்து பொதுமக்கள் அவங்க கத்துறாங்க. அவங்களுடைய பேரை சொல்லி, இந்த நடிகையினுடைய பேரை சொல்லி அவங்க கத்துறாங்க. அந்த நேரத்துல இவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் இன்னும் தெளிவா நம்ம சொல்லணும்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பேசினேங்கிறத சொல்லுங்க, சரியா? என்னுடைய பேச்சு வெட்டி ஒட்டி தாவேகாவினர் வேணுனே பரப்புறாங்க. தண்ணி வரலனாலும் அங்க தண்ணி வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. காவிரியே சொல்றேன், காவிரியை சொல்றேன்னு சொல்றாரு. இன்னொன்னு அவர் அதாவது என்னன்னா, சரி இதெல்லாம் சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்கு. அவர் அப்படி பேசினாரா, பேசலையா, அந்த இடத்துல வந்து அவருடைய வாய்ஸ் வந்து சிங்க் ஆகல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வந்து திமுகவினர் சொல்றாங்க. அவருடைய வாய் அசைப்பு வேறையா இருக்கு, அந்த குரல் வேறையா இருக்கு. சோ அது வந்து அவங்க தாவேகாவினர் திட்டமிட்டு அந்த வெட்டி ஒட்டி இதை பரப்பிட்டு இருக்காங்க, அவதூறு பரப்புறாங்கன்னு இவங்க தரப்புல சொல்லப்படுது இல்லையா? இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கேட்கிறாங்க, நான் யாருடைய பேரையாவது சொல்லி நான் பேசினேனா? கீழே இருந்து வர குரல்களை விடுங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்துல, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திலயோ அல்லது பெரிய பொதுக்கூட்டத்திலயோ வேறு வேறு குரல்கள் எல்லாம் கூட எழும். அதெல்லாத்தையும் வந்து மேடையில பேசுறவங்க வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்ப அவர் கேட்கிற கேள்வியில இருக்கிற ஒரு விஷயம், நான் வந்து யாருடைய பெயரையாவது குறிப்பிட்டு நான் இப்படி பேசினேன்னு சொல்லிட்டு இந்தியா டுடேவினுடைய செய்தியாளர் கேட்கும்போது, ஆங்கில ஊடகம் கேட்கும்போது அவர் சொல்றாரு. அப்போ இத்தனை வந்து அங்க இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும்போது கைது அப்படின்ற இடத்துக்கு நீங்க ஏன் போறீங்க? இல்ல சரி கைது பண்றீங்க. இதுல வந்து தாவேகாவினுடைய ஆதரவு கட்சிகள், தாவேகா அரசினுடைய ஆதரவு கட்சிகள், ஏன்னா தாவேகாவினுடைய ஆதரவு கட்சிகள்னு அவங்களே சொல்லிக்கிறது கிடையாது. ஒரு இந்த இவரு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அந்த ஆளு வந்து ஒரு கூட்டணியை நாங்க வந்து உருவாக்கி இருக்கோம், அது கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா சொல்லும் போது அதிக பிரசங்கித்தனம்னு சொன்னாங்க, சரியா? அவங்க அதனால வந்து இது தாவேகா கூட்டணி கிடையாது. தாவேகா அரசிற்கு ஆதரவான கட்சிகளான சிபிஎம், சிபிஐ இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து இதை கண்டிக்கிறாங்க, ரைட். அதுல வந்து ஐயா சண்முகம் அவர்கள் சொல்றாங்க, பெண்கள் குறித்து யார் பேசினாலும் வந்து இழிவாக பேசினாலும் அவர் மீது மாற்று கருத்தே கிடையாதுங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. பெண்கள் குறித்து இழிவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும், பொதுவெளியில் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல எங்களுக்கு எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல எந்த பெண்கள் குறித்து பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும். அது முக்கியம் இல்லையா?
இதே முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய பொதுவா இதுவரைக்கும் வந்து நானு எந்த இடத்திலும் முதலமைச்சர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் எதுலையுமே நான் பேசினதே கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை அதை சுத்தி வந்துட்டதுனால நம்ம அதை பேச வேண்டியதா இருக்கு. அப்போ இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த பெண்கள் குறித்து பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும், ரைட்டா? அதானே சரி. யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எப்படி சரியோ, எந்த பெண்கள் குறித்து இழிவாக யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இதே முதலமைச்சர் அவர்களினுடைய மனைவி திருமிகு சங்கீதா அவர்கள், அவரை பற்றி தாவேகாவினர் எவ்வளவு இழிவாக, கேவலமாக, அருவருக்கத்தக்க வகையில் பேசினாங்க. திமுகவில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு அவருக்கு ஒரு தனிப்பட்ட நட்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து என்ன பண்ணீங்க, அவங்கள வந்து இவரை வந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு இழுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு அசிங்கமா கேவலமா நீங்க பேசுனீங்க. அப்ப தன்னுடைய மனைவி குறித்து தன்னுடைய கட்சிக்காரர்கள் அப்படி பேசும்போது இதே முதலமைச்சர் விஜயினுடைய அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சுல. ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க? இன்னும் இதை விட இன்னொரு படி நான் சொல்லணும் அப்படின்னா, முதலமைச்சர் விஜயே வந்து இதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? என்ன சென்ஸ்ல அவர் சொன்னாரு? என்ன சென்ஸ்ல அவர் சொன்னாரு? அப்ப தன்னுடைய மனைவி பத்தி ஒரு விஷயங்கள் அவர் பேசிட்டே வரும்போது அதெல்லாம் ஒர்த் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா யார ஒர்த் இல்லைன்னு அவர் சொன்னாரு? அது வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? அப்போ சட்டத்தின் முன்னாடி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றம் தானே. அப்போ முதல்ல வந்து கைது செய்யப்பட வேண்டியது யாரு? முதலமைச்சர் தானே. அவர் தானே நீங்க கைது பண்ணிருக்கணும், அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. அப்போ எந்த சென்ஸ்ல யார் பேசுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதுல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப இந்த நடவடிக்கை, கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஏன்? அதுவும் இங்க கைது பண்ணி தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போறாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த இதுல எல்லாம் கொலை குற்றவாளிகள் எல்லாம் வந்து கொடூரமான கொலைகள் செய்தவங்க அவங்க எல்லாம் வந்து கைது பண்ணும்போது, பிடிபடும் போது அவங்க கிட்ட விசாரணை நடத்தி இது வந்து எந்த குற்றம் எங்க நடந்துச்சோ அங்க கூட்டிட்டு போவாங்க அவங்கள. சரியா? அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நீ இதை எப்படி செஞ்சேன்றதை நடிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இப்ப என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இங்க இருந்து தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போய் திரும்ப ஒரு தடவை அதே மாதிரி பேசுங்கன்னு சொல்ல போறாங்களா அவங்க? இல்ல, அசிங்கப்படுத்துறது தானே. இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். அதான் நான் கேக்குறேன். அதுக்கு அங்க தேவையே இல்ல. நீங்க விசாரணையை இங்கேயே பண்ணலாம்ல. இதுல வந்து எந்த அசிங்கமும் கிடையாதுங்க. கைது பண்ணதெல்லாம் வந்து இங்க பாருங்க, இந்த கைது, சிறை இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, திமுகவுக்குள்ள அது ஒரு புதுசெல்லாம் கிடையாது. இதை விட எத்தனையோ வந்து பார்த்தாச்சு. நள்ளிரவு கைதையே பார்த்தவங்க தான் திமுக காரங்க. ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. அதுதாங்க சொல்றோம். தாவேகா காரங்களுக்கு எது அரசியல், எது அவதூறு, எது அசிங்கம்னே தெரியல. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் எந்த ஒரு பெண்ணுடைய பேரையும் சொல்லி நான் பேசல. நீங்க வந்து சரி போட்ட வழக்குல நீங்க என்னன்னு சொல்லி போட்டிருக்கீங்க? அந்த அம்மையாரோட பேரை குறிப்பிட்டு போட்டிருக்கீங்களா? நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அந்த அம்மையோட பேர் இருக்கா? இல்ல. பெண்களே இழிவாக பேசினா இதான் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். அப்ப ஏன் வந்து தேவையில்லாம நீங்க வந்து அந்த இடத்த சுளிக்கிறீங்க? நீங்களே வந்து அவங்களை இழிவுபடுத்துறீங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன். இதே நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து தன்னை மன்சூர் அலிகான் வந்து தவறா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக ரியாக்ட் பண்ணாங்களா இல்லையா? ட்விட் போட்டாங்களா இல்லையா? அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? அப்ப அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அது வேற. அப்படி பார்த்தா ஏங்க, திருமாவளவன் தாவேகாவுல ஆதரவு கொடுக்குறாரு. அவர் ஆதவ அர்ஜுனா பேசாத பேச்சா? எவ்வளவு அசிங்கமா இவ்வளவு பெரிய தலைவரை பேசினாரு. அதே ஆதவ அர்ஜுனாவை கட்டி தழுவுறாரு திருமாவளவன். இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? சோ ஓகே, அப்போ அந்த மன்சூர் அலிகான் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்ல. அவங்க தானே நேரடியா களத்துல குதிச்சாங்க நடிகை த்ரிஷா. இப்ப ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க? நீங்க ஏன் தேரை இழுத்து தெருவுல விடுறீங்க? அவங்கள ஏன் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? தாவேகாவினர் ஏன் த்ரிஷாவை அசிங்கப்படுத்துறாங்கன்னு நான் கேக்குறேன். ஏன் அசிங்கப்படுத்துறாங்க? இன்னொன்னு, நீங்க போட்டிருக்கிற 9 பிரிவுகள்ல எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்க? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரு, குற்ற நடவடிக்கை, 2 தரப்பினருக்கு நடுவே வந்து கலவரம் மூட்டுகின்ற வகையில வந்து அவருடைய பேச்சு இருக்குது, நடவடிக்கை இருக்குது. நியாயமா பார்த்தா பெண்கள் மீது அவதூறுனா அந்த வழக்கு, அந்த பிரிவுகளுக்கு கீழே மட்டும்தானே நீங்க வந்து இன்னைக்கு நீங்க எதை சொல்லி கைது பண்ணிருக்கீங்க? அப்ப அந்த பிரிவுல மட்டும்தானே வழக்கு போட்டிருக்கணும். ஏன் இத்தனை பிரிவுகளை நீங்க வழக்கு போடுறீங்க? எதிர்க்கட்சி தலைவரை முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கை தான் இது, வேற ஒண்ணும் இல்லை. நாளைக்கு வந்து சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. தாவேகா அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து உருட்டுக்கட்டை அமைச்சர் யாரு, நம்ம மரிய வில்சனா நெல்சனா மரிய வில்சன் தாக்கல் பண்ண போறாரு. அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அங்கே இருந்தால் இவர்களுக்கு அது ஒரு அச்சத்தை கொடுக்கும். இன்னொன்னு, விவசாயிகளினுடைய உரிமைக்காக, விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த நேரத்தில் இந்த பக்கத்துல இருந்து எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட இருந்து ஒரு உரிமை குரல் எழுந்துடக்கூடாது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக அவர் பார்த்து பயந்துதான் இவங்க இந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்க. ஆனா எனக்கு ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. முதலமைச்சர் தான் வந்து அரகஜா பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. எந்த சக்தியும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் வாஸ்துப்படிதான் எல்லாம் பண்றாங்க. அப்புறம் ஏன் அவங்க பயப்படுறாங்க? அதுதான் ஒரே ஒரு நோக்கம். இன்னொன்னு,
பட்ஜெட் தாக்கல் பண்ண போற நேரத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இவங்க கைது செய்யறாங்க, அதுவும் நீதிமன்ற அறிவுரையையும் மீறி கைது செய்யறாங்க அப்படின்னா இவர்களுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளை முடக்கணும். நீங்க பேசுனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இது வந்து எல்லாருக்குமான ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இல்ல இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய அந்த ஸ்டேச்சருக்கு, அவருடைய பொறுப்புக்கு ம். ஒருவேளை அந்த த்ரிஷான்னு கோஷம் போட்ட ஆட்களை வந்து அமைதிப்படுத்தி இருந்து, இல்ல வேற ஏதாவது செய்கை காட்டி அமைதிப்படுத்தி இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? அப்ப அவருடைய ஸ்டேச்சர் உயர்ந்திருக்கும் இல்லையா? அப்போ அதை பண்ணாம வேற மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணதோட விளைவு தானே இது. அவர் எதுக்குமே ரிப்ளை பண்ணலையே. அவர் என்ன ரிப்ளை பண்ணாரு? அவங்க பேசின உடனே அதுக்கு வந்து அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணாரா? அதை கடந்து தானே போறாரு. நீங்க நான் தான் சொல்றேனுங்க, ஒரு முழக்கங்கள் அங்கங்க கேட்கும்போது ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நீங்க வந்து சொல்லிட்டே இருக்க முடியாது. நான் கேட்கிறேன், இதே முதலமைச்சர் விஜய் வந்து பேசினார்ல. இல்ல அதான் சொல்றேன், இல்ல விஜயினுடைய எல்லா பேச்சுகளையும் சொல்லி காட்டுறாரு. கொத்து பரோட்டா போடுவேன்னு சொல்லி பேசுறாரு. இப்படி பல விஷயங்களை வந்து விஜய் பத்தி இப்படி எல்லாம் பேசுறாரு. முதலமைச்சர் இப்படி பேசலாமா? நீங்க விசாரணைக்கு தானே கூட்டு போறீங்க, கூட்டு போறேன்னு சொன்னீங்க. நீதிமன்றத்துல என்ன சொல்றீங்க? விசாரணைக்காக கூட்டு போறாங்க, ரிமாண்ட் பண்ற ஐடியா எங்களுக்கு இல்ல அப்படின்றீங்கல்ல. விசாரிக்கிறதுக்கு எதுக்கு இப்படி அலைக்கழிக்கணும்? வேன்ல ஏத்தி இங்க சுத்தி கோவளம் போய் ஈசிஆர் போய் அங்க போய் இங்க போய் எதுக்கு நீங்க தலைய சுத்தி இப்படி வந்து ஏன் மூக்க தொடுறீங்க? இன்னைக்கு இவரை கைது பண்றதுக்கான காரணமா வந்து என்னது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் அவர் இருந்தாருன்னா, இன்னைக்கு தாவேகா அரசு விஜயனுடைய காவல்துறை எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை தான் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிருக்கு. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் திமுக காரங்க போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. அவருடைய தலைவர் மேல கை வச்சா போராட்டத்தை செய்வாங்க. எல்லா இடங்களிலும் திமுகவினர் போராடுறாங்க. அப்ப இப்படி ஒரு போராட்டத்திற்கு தூண்டியது யாரு? இதே தாவேகா அரசு தானே. அப்ப இவங்க இப்படிதான் தமிழ்நாடு இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க விரும்புறாங்களா? இல்ல முதலமைச்சர் பேசாத பேச்சா? வாயில நல்லா வந்துரும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நிர்மல்குமார் சொல்றாரு, உதயநிதியை பேசுனதை நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட போட்டு காட்டுங்க, அப்ப தெரியும். சரி, ரைட்டு, அது வந்து அடுத்த கட்டம். சரியா? நீங்க விசாரணை அதுங்க நீங்க வந்து விசாரணை பண்ண போறீங்கல்ல, அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டெக்னிக்கல்லாம் வச்சு நீங்க நிரூபிங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேசிக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, முதலமைச்சர் விஜய் வாயில நல்லா வந்துரும்னு சொல்றாருல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்குரிய அர்த்தம் என்ன? இது எப்படியெல்லாம் வந்து சாதாரணமா மக்கள் கிட்ட வந்து இந்த நல்லா வாயில வந்துரும் அப்படிங்கிறது புழங்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முதலமைச்சர் ஒரு மேடையில, பொதுக்கூட்ட மேடையில பேசுறாரு. டேஷ், அந்த டேஷ்னா என்ன? அப்ப இதை எல்லாத்தையும் கேள்வி கேட்க கூடாதா? இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டா உடனே நீங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை வந்து கைது பண்ணி கூட்டு போயிருவீங்க. இப்ப நாளைக்கு சட்டமன்றத்துக்கு அவர் போகணும், என்ன பண்ண போறீங்க? சட்டமன்றத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவரினுடைய பிரசன்ஸ் இருக்கணுமா இல்லையா? முதல் பட்ஜெட் நீங்க தாக்கல் பண்ண போறீங்க. அரசியலா எதிர்கொள்ளணும். ஏன்னா தாவேகாவுக்கு அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவதூறு பரப்புறது, அசிங்கமா பேசுறது, இதுதான் வந்து அவர்களுக்கான அரசியல். ஆனா என்னன்னு வந்து எங்களுக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்திருக்காரு எங்க தலைவர். நாகரிகத்தின் வழியில நாங்க நடந்துகிட்டு இருக்கோம், அதனாலதான் நாங்க கண்ட்ரோல்டா இருக்கோம். யாரு? விஜய் வந்து இவங்களுக்கு நாகரிகம் கத்து கொடுத்திருக்கிறாரா? அவருக்கே நாகரிகம் தெரியலையே. உங்க தலைவர் விஜய்க்கே நாகரிகம் தெரியலையே. அவரே நாகரிகம் தெரியாம தானே பேசிட்டு இருக்காரு. டேஷ்ன்றாரு, வாயில நல்லா வந்துருன்றாரு, நான் என்ன அப்படின்னு ஒரு கேப் விடுறாரு. அப்ப அந்த என்னன்ற இடத்துல யாரை கொண்டு போய் ஃபில் பண்றது? யாரு நாகரிகமா பேசிட்டு இருக்காங்க? சரி, அவ்வளவு நாகரிகம் கத்து கொடுத்திருக்கிறாரு உங்க தலைவர். உங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர் நாகரிகத்தோட உச்சத்துல நிக்கிறாரோ? அவருக்கு அப்ப இந்த நாகரிகம் யார் கத்து கொடுத்தது? உங்க தலைவர் கத்து கொடுத்த நாகரிகம்ங்கிறது இதுதானா? ஒரு பெண் வந்து உங்க கட்சிக்காரங்களால, அதுவும் வேலை வாங்கி தர்றதா ஏமாத்தி அந்த பெண்ணை வந்து கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக யார் இருக்காங்கன்னா உங்களுடைய ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் இருக்காரு. இப்ப வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல அந்த பெண் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசுறாங்க வெளிப்படையா, அது பத்தாதுன்னு ஆளுநர்கிட்டயே போயிட்டு வந்து முறையிடுறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த எம்எல்ஏ சரவணன் மேல? அவருக்கு கூடுதலா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க. நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் எடுக்கலன்னா, உங்களுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட சட்ட விரோத லாட்டரி பிசினஸுக்கு அவர் வந்து ஒரு பெரிய பேக் போனா இருக்காரு அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. அதனாலதான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. கள்ள லாட்டரி விற்கிறது, அப்புறம் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறது, இதெல்லாம் தான் வந்து உங்க தலைவர் உங்களுக்கு கத்து கொடுத்திருக்கிற ஒழுக்கம். அப்படிதானே ஒரு புசியானந்த் சொல்றாரு. அப்படிதானே இருக்கு. உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போய் சொந்த தம்பி வீடா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள பூந்து தம்பி பொண்டாட்டி எல்லாரையும் அடிச்சு நொறுக்கு. இதுதான் தாவேகாவினுடைய தலைவர் கத்து கொடுத்திருக்கிற ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு உருவமாக தான் வந்து நாளைக்கு யார் பண்ண போறா? தாக்கல் பண்ண போறாரு பட்ஜெட் அந்த அமைச்சர், உருட்டுக்கட்ட அமைச்சர் மரிய வில்சன். அப்புறம் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துங்க, அதுவும் பொதுவெளியில பயன்படுத்துங்க, தப்பில்ல. இதுதான் வந்து தாவேகா தலைவர் விஜய் சொல்லி கொடுத்த ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு உருவமாகத்தான் யார் இருக்காங்கன்னா, அந்த கில்லி கமலா, கில்லி சரத்தா அவர் இருக்காரு.
இப்ப 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 வரைக்கும் எத்தனை புகாருங்க தாவேக்காக்காரங்க மேல. நீ வந்து லஞ்சம் வாங்கலாம், தப்பே கிடையாது. புசி ஆனந்த் அடிச்சுக்கோ, எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ. இதான் வந்து உங்க தலைவர் புசி ஆனந்துக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது. அதை எதிர்த்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஞான சௌந்தரியன்ற கட்சி பெண்மணியை வந்து தாவேக்கா விட்டு நீக்கு, வழக்கு போட்டா. ஒழுக்கத்தை பத்தி யாரு பேசுறது? கொஞ்சமாவது தகுதி வேணாமா? இப்ப இவங்க மேல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்க? ஆனா இன்னைக்கு அவங்க சொன்னது போல, விஜய் சொன்னது போல, தாவேக்கா சொன்னது போல, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய களம் டிவிகே விசஸ் டிஎம்கே தானே மாறி நிக்குது. விஜயா உதயநிதியா தானே மாறி நிற்குது இன்னைக்கு. இருக்கலாங்க, இருக்கலாம். அதாவது என்னன்னா, நமக்கு முன்னாடி காலம் யாரை கொண்டு வந்து நிறுத்துதோ, சில நேரங்கள்ல காலம் வந்து ரொம்ப கொடுமையான காட்சிகளை எல்லாம் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அப்படி நமக்கு முன்னாடி கொண்டு வந்து யாரை நிறுத்துதோ அவங்களோட தான் நம்ம அரசியல் செஞ்சாகணும். வேற வழியெல்லாம் கிடையாது. இதுல ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேணா நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க. அவங்களை எதிர்த்து தான் நம்ம அரசியல் செஞ்சாகணும். அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா, அவங்களுக்கு தெரியுமா, அது தற்குறியா இல்ல பெரிய தருதலையா, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரியா? அப்படி பார்த்தா கலைஞர் அவர்கள் கிட்ட சொல்லிதான் தற்குறி தருதலைகள் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நான் அவங்கள சொல்லலைங்க, யார் வேணாலும் வரலான்ற நானு. நீ ஏங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு என்ன தெரியுமா, இப்பெல்லாம் தற்குறின்னு சொன்னா உடனே அங்கதான் போறாங்க எல்லாருமே. ஆட்டோமேட்டிக்கா அங்க சிங்க் ஆகுது. யாருமே அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்களா நினைச்சுக்கிறது அப்படி. நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு முன்னாடி தற்குறிகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, இல்ல தருதலைகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, கொள்கையற்ற ஒரு வெறும் மூடர் கூட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, அவர்களை எதிர்த்து தான் நம்ம அரசியல் செஞ்சாகணும். இதுதான் வந்து இந்திய ஜனநாயக அரசமைப்பு கொடுத்திருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழல் இங்க அப்படிதான் இருக்கு. அது அப்படிதான் நம்ம பண்ணி ஆகணும். அப்படி பார்த்தா தலைவர் கலைஞர் அவர்கள் கிட்ட வந்து எங்களுடைய பேரவைத் தலைவர் சுபவி ஐயா வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஐயா, நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட. என்னன்னா, இப்போ இவரோடலாம் ஜெயலலிதா அம்மையாரோடலாம் வந்து அரசியல் செய்ய வேண்டி இருக்கே அப்படின்னு நீங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தலைவர் கலைஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுப்பா. யார் காலம் எந்த தலைவரை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதோ அவங்களோடு தான் நாம் அரசியல் செய்தாக வேண்டும். அப்படி பார்த்தா என்னோட அரசியல் செய்ய வேண்டி இருக்கேன்னு சொல்லிட்டு காமராஜர் நினைச்சிருக்கலாம்ல, ராஜாஜி நினைச்சிருக்கலாம்ல. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அதை தான் நானும் இப்ப சொல்றேன். முன்னாடி யார் வேணாலும் கொண்டு வந்து நிறுத்தும் காலம். அவர்களை எதிர்த்து தான் நம்ம அரசியல் செய்யணும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.